அப்பா, நான் சோர்ந்துட்டேன். ஒவ்வொரு மாதமும் அதே போராட்டம், அதே கணக்கு, அதே தேவைகள். ஒரு பிரச்சனை முடிவதுக்குள் இன்னொரு பிரச்சனை கதவை தட்டுகிறது. அப்பா, நான் ஆடம்பர வாழ்க்கை கேட்கல. என் குடும்பத்தின் தேவைகளை அமைதியாக சந்திக்க முடிந்தா போதும். சில நேரங்களே நான் ஜெபிக்கிறேன். ஆனால் ஜெபம் முடிந்த சில நிமிடங்களிலேயே ஒருவேளை இது நடக்கலை என்றால் என்ற எண்ணம் என் இதயத்துக்குள் வந்து விடுகிறது. அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளையே, இந்த கேள்வியை நீ இன்று மட்டும் கேட்கல. பல நாட்களாக உன் இதயத்தில் அமைதியாக அழுது கொண்டிருந்த கேள்விதான் இது. பலரிடம் சிரித்தாய், ஆனா என்னிடம் மட்டும் அழுதாய். அந்த அழுகையை நான் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தவில்லை. நீ இந்த கேள்வியை என்னிடம் கேட்டபோது உன் வார்த்தைகளை மட்டும் நான் கேட்கல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் சோர்வையும் நான் கேட்டேன். எத்தனை இரவுகள் கண்களை மூடியும் கணக்குகள் தான் உன் மனதில் ஓடியது என்பதை நான் பார்த்தேன். இந்த மாதத்தை எப்படி கடப்பே என்று நீ அமைதியாக யோசித்ததையும் நான் பார்த்தேன். வீட்டில் யாரும் கவலைப்படக்கூடாது என்று உன் சுமைய சிரிப்புக்கு பின்னால் மறைத்ததையும் நான் பார்த்தேன். உன் வாழ்க்கையில ₹1 கூட குறைவா இருப்பதற்கு முன்பே உன் இதயம் எவ்வளவு கனமா இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால்தான் இன்னும் உன்னை வெறுமனே ஆறுதல் சொல்ல நான் வரல. உன் வாழ்க்கையில நீ மாற்ற வேண்டிய ஒரு உண்மையை அன்போடு சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் நீ இன்று தேடுவது உன் தேவையை மட்டுமல்ல, இனி என் வாழ்க்கை எப்படி நகரும் என்ற பதிலதான். அதுக்குத்தான் இன்று நான் பதில் சொல்ல போகிறேன். இந்த கேள்விக்காகத்தான் இன்று நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். நீ கேட்டது இந்த பாரத்தை பற்றிய கேள்வி என்று நினைக்கிறாய். ஆனா நான் கேட்பது உன் இதயத்தை பற்றிய கேள்வி. உன் வீட்டில் என்ன குறைகிறது என்பதை நான் அறிவேன். எந்த தேவை உன்னை இரவில் தூங்க விடாமல் செய்கிறது என்பதும் எனக்கு தெரியும். பிள்ளையே, சில இரவுகளில் நீ படுக்கையில் படுத்திருந்தாலும் உன் மனம் மட்டும் ஓய்வெடுக்கவில்லை. நாளைய செலவுகள், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், குழந்தைகளின் எதிர்காலம், இவை அனைத்தும் ஒன்றாக உன் இதயத்தை அழுத்தின. நான் இன்னும் என்ன செய்யலாம் என்று நீ உன்னையே கேள்வி கேட்டாய். அந்த அமைதியான போராட்டத்தில் உன்னோடு யாரும் இல்லை என்று நீ நினைத்தாய். ஆனா அந்த இரவுகளிலும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். சில நேரங்களில் உன் ஜெபத்தை விட உன் பெருமூச்சு அதிகமாக இருந்தது. இன்னும் எவ்வளவு நாள் என்று நீ என்னிடம் கேட்காமல் உனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருந்தாய். அதை நான் கேட்டேன். இந்த போராட்டம் நேற்று ஆரம்பிக்கவில்லை. பல மாதங்களாக, சிலருக்கு பல வருடங்களாக நீ இதை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு மாதமும் இந்த முறை எப்படி சமாளிப்பே என்ற கேள்வியோடு ஆரம்பிக்கிற. அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். உன் ஜெபத்தை மட்டும் நான் கேட்கல, உன் முயற்சியையும் பார்த்தேன். பிள்ளையே, சில நாட்களே உன் கையில் இருந்தது போதாது என்று உனக்கே தெரிஞ்சிருந்தோ ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீ முன்னே நடந்தா. அது உன் தைரியம் இல்லை, நான் உன் இதயத்தில் வைத்த நம்பிக்கையின் சிறு தீப்பொறி. நீ அதை உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறிய நம்பிக்கையை கூட நான் மதித்திருக்கிறேன். யாரிடமும் கை நீட்ட விரும்பாத உன் மனதையும் பார்த்தேன். குடும்பத்திற்காக நீ விட்டு கொடுத்த உன் சிறு சிறு ஆசைகளையும் நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். நீ மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்த தியாகங்கள், உன் குழந்தைகளுக்காக நீ விட்டு கொடுத்த விருப்பங்கள், உன் வீட்டில் யாரும் கவலைப்படக்கூடாது என்று அமைதியாக சுமந்த பாரங்கள், எதுவும் என் பார்வையை விட்டு மறையவில்லை. பிள்ளையே, ஒரு அப்பாவா உன் இந்த வேதனையை பார்த்துட்டே இருப்பது எனக்கும் எளிதல்ல. நீ கண்ணீர் விட ஒவ்வொரு முறையும் உன்னோடு சேர்ந்து நான் நடக்கிறேன். நான் தூரத்து நின்று பார்த்திருக்கும் தேவன் அல்ல, உன் பாரத்தை உன்னோடு சேர்ந்து சுமக்கிற அப்பா. இது ஒரு நாளும் மறந்து விடாதே. நீ பலமுறை ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று அமைதியாக கேட்டிருக்கிறாய். அந்த கேள்விக்காக நான் உன்னை ஒரு நாளும் குற்றம் சொல்லவில்லை. ஏனென்றால் காயப்பட்ட இதயம் இப்படித்தான் கேட்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த கேள்வியிலேயே நீ நின்றுவிடக்கூடாது. நான் உன்னை பதிலுக்குள் நடத்த விரும்புகிறேன். ஆனா பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும்.
இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் உன் ஜெபமும் மாறும், உன் காத்திருப்பும் மாறும், முக்கியமாக உன் இதயமும் மாறும். ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் கேட்ட பிறகு உன் இதயம் எந்த குரலை அதிகமாக கேட்கிறது, அதுதான் உன் அடுத்த நாளை தீர்மானிக்கிறது. உன் வாழ்க்கையை உன் சூழ்நிலை தீர்மானிப்பதில்லை. அந்த சூழ்நிலைக்குள் நீ எந்த குரலை நம்புகிறாய் என்பதுதான் பல நேரங்களில் உன் அடுத்த அடியை தீர்மானிக்கிறது. நீ தோற்றுவிட்டாய் என்று உன் சூழ்நிலை தினமும் உன்னிடம் பேசுகிறது. இனிமே ஒன்றும் மாறாது என்று பயம் உன்னிடம் பேசுகிறது. நீ மட்டும் தனியாக இருக்கிறாய் என்று தனிமை உன்னிடம் பேசுகிறது. ஆனால் என் குரல் என்ன சொல்கிறது என்பதை நீ அமைதியாக கேட்க ஆரம்பித்தால் உன் இதயத்திற்குள் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும். பிள்ளையே, நினைத்துப்பார். இதுவரை நீ கடந்து வந்த எல்லா நாட்களையும் பலமுறை இது முடியாது என்று நினைத்தாய். ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அது உன் பலத்தினால் மட்டுமல்ல. நான் உன்னை ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொண்டு வந்ததால்தான் கடந்த காலத்தில் உன்னை விடாமல் பிடித்த என் கரம் எதிர்காலத்திலும் உன்னை விடப்போவதில்லை. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் உன்னை எங்கே நடத்தி கொண்டு போகிறேன் என்பதை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை அப்பாவின் கையை பிடித்து நடக்கும்போது முன்பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று அறியாது. ஆனால் தன் அப்பா தன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல மாட்டார் என்று நம்புகிறது. அதுபோலத்தான் நீயும் என் கரத்தை பிடித்துக்கொள். அப்பா, சில நேரங்களில் இன்னொரு கேள்வியும் என் மனதிற்குள் வருகிறது. நான் செய்த ஏதாவது தவறுக்காகத்தான் இன்று இந்த பாரத்தை சுமக்கிறேனா? நீ என்னிடம் கோபமாக இருக்கிறாயா? நான் ஏதோ உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று நினைக்கிறேன். அதனால்தான் என் ஜெபத்திற்கு பதில் தாமதமாகிறதோ என்று கூட பயப்படுகிறேன். பிள்ளையே, என்னை பற்றி அப்படி நினைக்காதே. நான் உன்னை தண்டிக்க வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும் அப்பா அல்ல. உன்னை எழுப்புவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கும் அப்பா. உன் தவறுகளை விட என் கிருபை பெரியது. உன் பலவீனங்களை விட என் அன்பு ஆழமானது. நீ என்னிடம் திரும்பி வரும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தள்ளிவிடாமல் இன்னும் அருகில் அழைத்துக் கொள்கிறேன். அப்பா, நான் முயற்சி செய்யலையா? செய்த. இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று நினைத்த. செலவுகளை குறைக்க வேண்டும் என்று நினைத்த. யாரிடமும் சொல்லாம தனியாக போராட வேண்டும் என்று நினைத்த. ஆனாலும் சில நேரங்களில் எல்லா வழிகளும் மூடப்பட்டது போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட நேரத்து நான் எப்படி உன்னை நம்புவது? பிள்ளையே, நான் உன்னிடம் முயற்சி செய்யாதே என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனா எல்லாவற்றையும் நீயே சுமக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. உன் உழைப்பில் என் ஆசீர்வாதம் இணையும் போது நீ தனியாக ஓடிய தூரத்தை விட என்னோடு நடக்கும் தூரம் அதிக பலனை தரும். அதனால்தான் இன்று நான் உன்னை அதிகமாக உழைக்கச் சொல்லவில்லை. என்னோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொள் என்று சொல்கிறேன். உன் நாளைய வாழ்க்கையை நினைக்கும்போது உன் இதயத்தில் ஒரு இனம் புரியாத தவிப்பு சுழல்கிறது அல்லவா? இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் என் அன்பை நீ எங்கே நிறுத்துகிறாய்? தேவை பெரிதாக தெரியும் ஒவ்வொரு நாளிலும் நான் சிறியவனாகி விடுகிறேனா? இல்ல, உன் கண்கள் பிரச்சனையையே மட்டுமே பார்க்க ஆரம்பித்து விடுகிறதா? நீ என்னை உன் அப்பாவாக நினைக்கிறாயா? அல்லது எல்லாவற்றையும் தீர்த்தாக வேண்டிய ஒரு கடமைக்காரனாக பார்க்கிறாயா? நான் உன் அப்பா, ஒப்பந்தம் செய்த மனிதன் அல்ல. ஒரு குழந்தை அப்பாவிட வரும்போது எல்லா பதில்களையும் எடுத்துக்கொண்டு வருவதில்லை, தன் சுமையை மட்டும் எடுத்துக்கொண்டு வருகிறது. அதுபோலத்தான் நீயும் என்னிடம் வா. எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு என்னிடம் வர வேண்டியதில்லை. என்னிடம் வந்த பிறகுதான் நான் உனக்கு புரிய வைப்பேன். பல நேரங்களில் எல்லா பதில்களும் கிடைத்த பிறகுதான் அமைதி வரும் என்று நீ நினைக்கிறாய். ஆனா என் ராஜ்யத்தில் அது அப்படியல்ல. முதலில் நான் அமைதியை கொடுக்கிறேன், பிறகு வழியை காட்டுகிறேன். ஏனென்றால்
கலங்கிய இதயத்திற்கு நான் வழியை காட்டினாலோ அது அதை தெளிவாக பார்க்க முடியாது. ஆனால் ஏன் சமாதானம் உன் இதயத்தை நிரப்பும்போது நீ கவனிக்காமல் இருந்த கதவுகளை கூட பார்க்க ஆரம்பிப்பாய். அதனால்தான் உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன் பல நேரங்களில் நான் உன் இதயத்தை மாற்ற ஆரம்பிக்கிறேன். முதலில் என் பிரசன்னத்தை உணர வைக்கிறேன், பிறகு கதவுகளை திறக்கிறேன். அதனால்தான் பதிலை தேடுவதற்கு முன் என் அருகாமையை தேடு. நீ ஒவ்வொரு முறையும் என்னிடம் வரும்போது உன் பொறுப்புகளை மட்டும் என் முன் வைக்காமல் என் கரத்தையும் பிடிக்க கற்றுக்கொள். இனிமேல் ஒரு தேவை நினைவுக்கு வந்தவுடன் அதோடு சந்தேகத்தையும் சேர்க்காதே. கவலைப்படும்போது என் வல்லமையை சந்தேகிக்காதே. இன்று முதல் ஒரு பழக்கத்தை ஆரம்பி. காலையில் எழுந்ததும் அந்த பாரம் உன்னை குழப்பத்திற்கு உள்ளாக்குவதற்கு முன்பே முதலில் என்னிடம் பேசு. உன் கவலைகளையும் உன் கணக்குகளையும் உன் தவிப்பையும் கூகுளிடம் தேடாதே. மனிதர்களின் ஆலோசனை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனா ஏன் சத்தத்தை விட வேறு எந்த சத்தமோ உன் வாழ்க்கையை வழி நடத்தக்கூடாது. எல்லோருடைய கருத்தையும் கேட்பதற்கு முன் என் குரலை கேள். அப்போது எந்த ஆலோசனையை ஏற்க வேண்டும், எதை விலக்க வேண்டும் என்பதையும் நான் உனக்கு உணர்த்துவேன். பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். ஒவ்வொரு திறந்த கதவும் நான் திறந்த கதவாக இருக்காது. அதுபோல ஒவ்வொரு மூடிய கதவும் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்பதற்கான அடையாளமும் அல்ல. அதனால்தான் கதவு திறந்ததா மூடியதா என்பதை மட்டும் பார்க்காதே, அதில் என் சமாதானம் இருக்கிறதா என்பதையும் கவனி. நான் நடத்தும் பாதையில் உன் இதயத்திற்கு நான் தரும் சமாதானம் உன்னை வழி நடத்தும். முதலில் என்னிடம் கொண்டு வா. அப்பா, நான் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நினைக்கிறேன். இந்த முறை மட்டும் எப்படியோ கடந்து விட்டால் போதும். ஆனா அடுத்த மாதமும் அதே நிலைதான். என் வாழ்க்கை ஒரு நாள் மாறுமா? பிள்ளையே, வாழ்க்கை ஒரே நாளில் மாற வேண்டிய அவசியமில்லை. ஆனா இன்று உன் பார்வை மாறினால் நாளை உன் முடிவுகள் மாறும். உன் முடிவுகள் மாறினால் நீ நடக்கும் பாதையும் மாறும். நான் பல நேரங்களில் ஆசீர்வாதத்தை ஒரு அதிசயமாக மட்டும் அனுப்புவதில்லை, ஒரு புதிய பாதையாக அனுப்புகிறேன். அந்த பாதையில் என்னோடு நடக்க தயாரா? பிறகு அமைதியாக இரு. ஒவ்வொரு நாளும் நாளை காலை எழுந்தவுடன் உன் தேவையை நினைத்து சோர்ந்து போகாதே. முதலில் என்னிடம் வா. அப்பா, இன்று நான் பேச வேண்டிய மனிதர் யார்? நான் தட்ட வேண்டிய கதவு எது? நான் காத்திருக்க வேண்டுமா? இல்ல, நான் நடக்க வேண்டிய அடி எது என்று கேள். நான் அமைதியாக இருக்க மாட்டேன். என் பிள்ளையை வழி நடத்த நான் விரும்புகிறேன். பிள்ளையே, நான் எப்படி செயல்பட போகிறேன் என்பதை இன்று நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் செயல்படுவேன் என்பதில் மட்டும் சந்தேகப்படாதே. சில நேரங்களில் நான் உனக்கு உடனே பதில் சொல்லாமல் இருப்பது உன்னை மறந்துவிட்டதால் அல்ல. நீ இன்னும் பார்க்காத கதவுகளை நான் ஏற்கனவே உனக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல அப்பா சரியான நேரத்தை அறிந்திருப்பது போல உன் வாழ்க்கையின் சரியான நேரத்தையும் நான் அறிவேன். எனவே தாமதத்தை என் அமைதியாக நினைத்து விடாதே. நீ இழந்த வாய்ப்பை நினைத்து அழுகிறாய். ஆனால் நான் உனக்காக அதைவிட பொருத்தமான ஒரு வாய்ப்பை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் இழப்பை முடிவாக நினைத்து விடாதே. கதவுகளை நான் காட்டுவேன். நீ பார்க்காத வழிகளை நான் திறப்பேன். சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை உனக்கு முன்பாக நிறுத்துவேன். சில ஆசீர்வாதங்கள் பணமாக வராது, ஒரு வாய்ப்பாக வரும், ஒரு யோசனையாக வரும், ஒரு மனிதராக வரும், ஒரு கதவு திறப்பதாக வரும். அதையும் என் கிருபையாக அறிந்து கொள். நீ சிறியது என்று நினைத்து கடந்து போகும் பல கிருபைகள் உண்மையில் நான் திறக்கும் பெரிய கதவுகளின் ஆரம்பங்களாக இருக்கலாம். ஒரு சிறிய அழைப்பு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு, ஒரு புதிய சிந்தனை, இவைகளையும் அலட்சியப்படுத்தாதே. நான் பல நேரங்களில் பெரிய அதிசயங்களை சிறிய ஆரம்பங்களில்தான் தொடங்குகிறேன்.
நாளை காலை நீ எடுக்கும் ஒரு சிறிய விசுவாச அடி பல மாதங்களாக மூடியிருந்த ஒரு பாதையை திறக்கலாம். இதனால் என்ன மாறப்போகிறது என்று எண்ணி நான் சொல்லும் சிறிய அடிகளையும் அலட்சியப்படுத்தாதே. நான் பெரிய மாற்றங்களை சிறிய கீழ்ப்படிதல்களின் மேல் கட்டுகிறேன். அதனால்தான் இன்று முதல் உன் ஜெபம் அப்பா எப்போது என்பதிலிருந்து அப்பா இன்று நான் எதை செய்ய வேண்டும் என்பதாக மாறட்டும். இன்று என் இதயத்தோடு இணைந்திரு. உன் பாரத்தை மட்டும் கேட்கப் போவதில்லை என்று உறுதியெடு. என் கையை பிடித்துக்கொண்டு உனக்கான அடுத்த அடியை என்னிடம் கேட்டுப் பெறு. அப்பா, இப்போது எனக்கு புரிகிறது. நான் உன்னிடம் தேவைகளை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்று முதல் என் அடுத்த அடியை கேட்கப் போகிறேன். நான் பார்க்காத கதவுகளை நீர் காட்டுவீர் என்று நம்புகிறேன். நான் கவனிக்காத வாய்ப்புகளை நீர் நினைவுபடுத்துவீர் என்று நம்புகிறேன். நான் தனியாக இல்லை, என் அப்பா என்னோடு நடக்கிறார். அப்பா, இன்று நான் எல்லா பதில்களையும் பெற்றுவிட்டேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் தனியாக இல்லை என்பதை இன்று உறுதியாக அறிந்து கொண்டேன். என் முன்னால் என்ன இருக்கிறது என்பது இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் கையை பிடித்திருப்பவர் யார் என்பது இப்போது எனக்கு தெரியும். அதுவே என் பயத்தை விட பெரிய நம்பிக்கையை என் இதயத்தில் உருவாக்குகிறது. அப்பா, இன்று என் கையில் இன்னும் அதே கணக்குகள் தான் இருக்கின்றன. ஆனால் என் இதயத்தில் அதே பயமில்லை. என் சூழ்நிலை இன்னும் மாறாமல் இருக்கலாம். ஆனால் அதை நான் தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்பதை இன்று அறிந்து கொண்டேன். என் முன்னால் இருக்கும் பாதையை விட என்னோடு நடக்கும் அப்பாவே பெரியவர். அதுவே இன்று நான் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிள்ளையே, இன்று நீ இந்த செய்தியை கேட்டது தற்செயல் அல்ல. நீ விட்டுவிட நினைத்த நேரத்தில்தான் நான் உன்னிடம் பேசுகிறேன். உன் கண்ணீர் எனக்கு தெரியாததல்ல. உன் மௌனம் எனக்கு புரியாததல்ல. உன் ஜெபம் தாமதமாகிவிட்டது என்று நீ நினைத்திருந்தாலும் நான் உன்னை மறந்ததே இல்லை. இன்று மீண்டும் என் கரத்தை பிடி. நாம் சேர்ந்து இந்த பாதையை நடப்போம். பிள்ளையே, இன்று இந்த நேரத்தில் உன் கையில் இருக்கும் பணம் குறைவாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் கிரியை குறைவாக இல்லை. என்னை நம்பி அடுத்த அடியை எடுத்து வை. மீதியை என் கரங்களில் விடு. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். பிள்ளையே, இன்று நீ என்னை நம்பி ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த அடியில் நான் உன்னோடு நடப்பேன். உன் கண்ணீருக்கு நடுவில் நம்பிக்கையை விதைப்பேன். உன் குழப்பத்திற்கு நடுவில் உன்னை வழிநடத்துவேன். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இனி பயப்படாதே. என் கரத்தை பிடித்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று கருத்தில் எழுதுங்கள். இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் நம்பிக்கை கொடுக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இதை அன்போடு பகிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.